இப்போ 35 கோடி பேர் இருக்கீங்க. 35 பேரும் நகை வாங்கி சேர்த்தீங்கன்னா அப்புறம் விலையே ஏறாது. ஆர்டி கட்டியா மாசம்? போஸ்ட் ஆபீஸ்ல ஆடி இருக்கு, அதை கட்டியா? நகை சீட்ல ஏன் போடுற? செஞ்சுக்க முடிஞ்சது. அப்புறம் போஸ்ட் ஆபீஸ்ல போய் அக்கௌண்ட் ஓபன் பண்ணேன். போஸ்ட் ஆபீஸ்ல ஒரு அக்கௌண்ட் வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணேன். வரிசையா ரூபா போட்டுக்கிட்டே வந்து என் படிப்பு முடியும் போது நான் ஒரு கார் வாங்குற அளவுக்கு சொந்தமா வந்தேன். ஒரு கார் வாங்கினேன், 2 கார் வாங்கினேன், 3 கார் வாங்கினேன், 4 கார் வாங்கி அப்படியே கிட்டத்தட்ட 12, 15 கார் வாங்கி எனக்கு இப்ப வாழ்க்கையே வெறுத்து போய் எல்லாமே வேணாண்டான்னு சொல்லி இன்னைக்கு சன்னியாசம் எடுத்து வந்திருக்கேன். சார் இப்ப நகை வந்து ஏறிட்டே போகுது சார். ஒரு கிராமும் 11,000 கிட்ட போயிடுச்சு. ஒரு பவுன் கிட்ட 92,000. இதை குறைக்கிறதுக்கு என்ன சார் வழி? குறைக்கிறதுன்னா முதல்ல மக்கள் வந்து ஒரு முடிவு எடுக்கணும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இன்னைக்கு வசதியானவன் என்ன பண்றான், ரூபாய பேங்க்ல போட மாட்டேங்கிறான். போட்ட ரூபாய்க்கு கணக்கு கேட்கறீங்க, ஈடி ரைடுங்கிறீங்க. சரி, இந்த பைசாவா வீட்டுக்குள்ள புதைச்சி வச்சோம்னா வந்து ரைடு பண்ணி வச்சு போறோம். அடுத்த என்னடா பண்றது? இதை சேஃப்டியா இருக்கிறது என்ன வழி? எப்ப வேணாலும் வித்துக்கலாம், எப்ப வேணாலும் வாங்கிக்கலாமேங்கும் போது என்ன பண்றான், அப்ப இருக்கிற பைசாவை புள்ளி நெய்யால போடுறான் முதல்ல. ரெண்டாவது, நம்ம வீட்டுல இருக்கிற லேடிஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, கையில இருக்கிற காசை சேமிக்கிறேன்னு சீட்டு போடுறேன்னு இருக்கிற காசெல்லாம் சீட்டு போட்டு நகை வாங்குறீங்க. இப்படி ஆளுக்காலு பணக்காரன் என்னடான்னா ரூபாய் பேங்க்ல போனா எப்படி வந்ததுன்னு கேட்கறான்னு சொல்லிட்டு தான் அவன் நகை வாங்குறான். இங்க பெண்கள் சீட்டு போட்டு நகை வாங்குது. அப்படி ஒரேடியா நகையை வாங்கி போகும்போது நகை விலை ஏறும். இது குறையறதுக்கு என்ன பதில் அப்படின்னா, மாத வருமானத்தை நீ சேமிக்கணும். உன்னுடைய பைசா பெரிய ஆளுங்க நான் சொல்றேன், நீ எவ்வளவு ரூபா வச்சிருந்தாலும் அதுக்கு டாக்ஸ் பிடிச்சிட்டு மிச்ச ரூபாயை நீ போட்டுக்கலாம். போஸ்ட் ஆபீஸ்ல உங்களுக்கு 9 வருஷ திட்டம், 5 வருஷ திட்டம்னு இருக்கு. அதுல கொண்டு போய் ரூபாயை போடு, பேங்க்ல கொண்டு போய் ரூபாயை போடு. நல்ல பைசா தாண்டி கருப்பு பணத்தை வச்சுக்கிட்டு அந்த கருப்பு பணத்தை வச்சு நாளைக்கு நிம்மதி போகும். அந்த கருப்பு பைசா இருக்கா, அதை நேரம் டேக்ஸ் கட்டிடு. மக்களுக்கும் அந்த பைசா பிரயோஜனமா இருக்கும். ரெண்டாவது, தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் இருக்கு, அவங்க டெபாசிட் கேட்கறாங்க. வண்டி எல்லாம் ரிப்பேர் பண்றதுக்கு காசு இல்ல. மக்கள் இந்த மாதிரி பைசா அப்படி கொடுத்தீங்கன்னா தங்கம் ஒரு ரூபாய் வாங்க போறது இல்ல. வாங்காத பொருளுக்கு எப்படி விலை ஏறும் சொல்லுங்க? வாங்காத பொருளுக்கு எப்படி விலை ஏறும்? விலை ஏறுறது முக்கியம் காரணம் ட்ரம்ப்ன்றாங்க சார். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நம்ம மேல தப்ப வச்சுட்டு அடுத்தவங்க சொல்லாதீங்க. நம்ம மேல தப்புங்க. ஒரு ஹோட்டல் இருக்கு, விலையை ஏத்திட்டே போறான். நம்மளும் ஒரு அளவு தான் கொடுக்க முடியும். அப்புறம் என்ன பார்ப்போம், அந்த ஹோட்டலுக்கு போறத ஒருத்தன் சொல்லுவான், 2 பேர் சொல்லுவான், 3 ஆகி 10 ஆகி கடைசியில் ஹோட்டலு டவுசர் ஆயிடும், நடத்த முடியாது. அதே மாதிரிதான் இதுவும். நம்ம தப்ப வச்சுக்கிட்டு ட்ரம் அங்க உள்ளதுக்கு இதுக்கு முடிச்சு போடாதீங்க. சரி, இன்னைக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு 1 பவுன் தாலி கட்ட முடியல. மஞ்சள் கயிறுல மஞ்சளை கட்டி கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கேவலமா. சரி, இப்ப தமிழ்நாட்டுல மோஸ்டா மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் அதிகம். நீங்க ஏன்னா இப்ப லோ கிளாஸ் அதிகம். இப்ப இந்த அளவுக்கு தங்க ஏறுச்சுன்னா அவங்க எங்க சார் போவாங்க? ஏன்னா இப்போ அதுதான் இந்த படிச்ச புத்திசாலிக்கு ஐடியா கொடுத்தேன். இப்போ இந்த படிச்ச புத்திசாலிக்கு பொம்பளைங்க அதே மாதிரிதான், கையில காசு சேர்ந்துருச்சா, போனஸ் வந்துருச்சா, 1 பவுன் வாங்க, 1/2 பவுன் வாங்க. இப்படி எல்லாரும் வாங்கினீங்கன்னா விலை எப்படியா ஏறாது? இப்போ சாதாரணமா நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஒரு சீசன்ல சில பொருள் கிடைக்காது. இப்போ மழை பெய்யுது, அப்ப எல்லாரும் வெள்ளைப்பூடு ரொம்ப டிமாண்டா இருக்கும், வெங்காயம் டிமாண்டா இருக்கும். அப்போ வெங்காயத்தை கொஞ்சம் தவிர்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஆட்டோமேட்டிக்கா வெங்காயம் விலை குறைஞ்சிரும். உடனே வாங்கித்தான் தீருவேன்னு எல்லாரும் ஒரே இடத்துல ஏன் நிக்கிறீங்க? அதாவது ஒரு பெரிய ஒரு ஹோட்டல் ஒரு இடத்துல இருக்குன்னா 10 ஹோட்டல் இருக்கு, போய் சாப்பிட மாட்டேங்கிறான், ஒரே ஹோட்டல்லே நிக்கிறான். வெளியே இதுக்காண்டி அந்த ஹோட்டலுக்காரன் ஒரு 100 சேரை போட்டு வச்சிருக்கான். வெயிட்டிங்ல உட்காந்து சோறு திங்கிற 1 மணி நேரம் கழிச்சு கிடைக்கிறது சோற ஏதோ ஒரு ஹோட்டல்ல சாப்பிட போறேன், ஏதோ வயிற்றுக்கு பசிக்க போறேன், வயிற்று பசி தீக்கணும், ஏதோ ஒரு ஹோட்டல்ல போய் தின்னான. அதுவும் அதே ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா கும்பல் குமிஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்ப அவன் என்ன பண்றான், விலை ஏத்துறான். சாப்பாடு விலை 100, 150 ஏத்து, 200 ஏத்து, 250 ஏத்து, அவன் ஏத்தி விட்டுரு, உசுப்பேத்தி விடுறோம் நம்ம. சரி, இப்போ 1 பவுன் 94,000 கிட்ட இருக்கு சார். இப்ப வருமானம் ஏறதுக்கு என்ன சார் வழி? அது என்ன வருமானம் ஏற, நீ வாங்காம வருமானம் இருக்கிற வருமானத்தை வச்சு வண்டி ஓட்டலாம். இருக்கிற வருமானத்தை வச்சு வண்டி ஓட்டணுங்க.
அதாவது எயித்து இல்ல சார். விட்டு இல்ல சார். செயின் போட்டிருக்கான்னு சொல்லிட்டு இல்ல சார், ஒரு மாசம் ஒரு பையன் 15,000 ரூபாய் சம்பாதிக்கிறான்னு வைங்க, ஒரு பேச்சுக்கு வைங்க. ஓகே அவனால எப்படி சார் பண்ண முடியும்? அவனுக்கு ஒரு பொண்ணு இருக்கு, சின்ன பொண்ணு தான், இப்ப சேமிச்சா தான் உண்டு. கண்டிப்பா அது எப்படி? பேங்க்ல போடு, ஆர்டி போடு. ஆர்டி கட்டியா மாசம், போஸ்ட் ஆபீஸ்ல ஆர்டி இருக்கு அதை கட்டியா, நகை சீட்ல ஏன் போடுற? சரி போடு, வேணாங்களே ஏதோ ஒண்ணு போடு. சும்மா ஒரு வீட்டுக்கு 10 சீட்டு அத கவர்மெண்ட்டுக்கு நீ இப்போ கட்டினீங்கன்னா, இப்ப நீங்க போஸ்ட் ஆபீஸ்ல ரூபாய் போட்டீங்கன்னா மத்திய கவர்மெண்ட் கொடுக்குறது. அப்ப நம்ம மத்திய திட்டத்துக்கு தேவையான பைசாவை அவங்க அதில் எடுத்து யூஸ் பண்ணிக்குவாங்க, நமக்கும் யூஸ் ஆகும். சார், கம்மிங் ஜெனரேஷனுக்கு நீங்க சொல்ல வர விளம்பரம் என்ன? அதாவது சேமிக்கிற பழக்கத்தை வைங்க. அதாவது நான் சொல்ற மாதிரி ஆல்ரெடி போஸ்ட் ஆபீஸ்ல பேங்க்ல அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதை சின்ன குழந்தையிலேயே கத்துக்குங்க. அப்ப நீ சின்ன குழந்தையிலேயே ரூபா போட 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 உனக்கு பெரிய வரும்போது அம்மா அப்பாட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ அதுக்குள்ள வேலைக்கும் போயிடுவ. அப்ப நீ உன் படிப்பு செலவுக்கும் அந்த ரூபா பயன்படுது. அது சித்தப்பா மாமா ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறீங்க, கல்யாணத்துக்கு போறீங்க, அப்போ வீட்டுல ஒரு தீபாவளி பொங்கல்ல பெரியவங்க எல்லாம் ரூபா கொடுக்குறாங்களா, அந்த ரூபாயை வாங்கி ட்ரெஸ்ஸை வாங்காத. அந்த ரூபாய் வாங்கி அம்மா அப்பா சம்பாதிச்சு வரக்கூடிய பைசால ட்ரெஸ் எல்லாம் வாங்கிக்கோ. இந்த மாதிரி ஒரு பைசாவை உனக்கு ஸ்கூல்ல சஞ்சய்கான ஒரு திட்டம் இருக்கு. ஸ்கூல்ல பைசா சேர்க்கறது இருக்கு, ஸ்கூல்ல சஞ்சய்கான் இருக்கு. அதுக்கப்புறம் பெரியவன் ஆயிட்டியா, பேங்க்ல அப்பாட்ட சொல்லி ஏஜ் ஆயிடுச்சா ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோ, நீயே ஓபன் பண்ணிக்கோ. வர ரூபாயை நீ டெபாசிட் பண்ணு. பேங்க்கு போக முடியலையா, இப்ப அடுத்தவங்கள்ட்ட கொடுத்து இப்பதான் ஜிபே வந்துருச்சு, போட்டு அதில் அனுப்பு. அப்பாட்ட ரூபாயை கொடு, அப்பா அக்கௌண்ட்ல இருந்து அக்கௌண்ட்டுக்கு போட்டுக்கோ. அப்ப என்ன, நீ படிக்கிற காலத்துல அப்பாவுடைய தயவு தேவையில்லை, உன் பைசாவே உனக்கு பின்னால கையில கிடைக்கும். அந்த நேரத்துல அப்பாவும் நல்ல ஒரு சம்பாத்தியத்துல வருவாரு. அப்போ உனக்கு இன்னும் நல்லா படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. காலேஜ் படிக்கிறது வரும், அப்படியே வேலைக்கு போற வரைக்கும் வரும். இந்த பைசா உன்னை பின்தொடர்ந்து வரும், சேமிக்கிற பைசா. நான் இன்னைக்கு இந்த வயசுல இதுக்கு முன்னால இருந்த நான் பிசினஸ் பண்ணது காரணம் எப்படி கேட்டீங்கன்னா, கஷ்டப்பட்டு நான் சின்ன குழந்தையில இருந்து சஞ்சய்கால சேர்த்தது தான். சஞ்சய்கா முடிஞ்சது அப்புறம் போஸ்ட் ஆபீஸ்ல போய் அக்கௌண்ட் ஓபன் பண்ணேன். போஸ்ட் ஆபீஸ்ல ஒரு அக்கௌண்ட் வச்சுக்கிட்டேன், அதுக்கப்புறம் பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணேன். வரிசையா ரூபா போட்டுக்கிட்டே என் படிப்பு முடியும் போது நான் ஒரு கார் வாங்குற அளவுக்கு சொந்தமா வந்தேன். ஒரு கார் வாங்கினேன், 2 கார் வாங்கினேன், 3 கார் வாங்கினேன், 4 கார் வாங்கி அப்படியே கிட்டத்தட்ட 12-15 கார் வாங்கி எனக்கு இப்ப வாழ்க்கையே வெறுத்து போய் எல்லாமே வேணாண்டான்னு சொல்லி இன்னைக்கு சன்னியாசம் எடுத்து வந்திருக்கேன். அதனால சேமிப்பால் இன்னைக்கு நான் சேமிக்கிறேன். என்னால முடிஞ்சது எவ்வளவு கிடைக்குதோ, என்னால முடிஞ்சது ஏதாவது ஒண்ணு பிரயோஜனமா செய்யறேன். அதுக்கு வேண்டிய தங்கத்துல தயவு செய்து தங்கன்னு வேணுங்க. அது கல்யாணம் ஆகும்போது பொண்ணுக்கு பின்னால பாத்துக்கலாம். இப்ப எல்லாருமே இப்போ 35 கோடி பேர் இருக்கீங்க, 35 பேரும் நகை வாங்கி சேர்த்தீங்கன்னா அப்புறம் விலையே ஏறாது. ஒரு பொருள் எல்லாரும் வாங்க டிமாண்ட் பண்ணீங்கன்னா அந்த பொருளுக்கு டிமாண்ட் ஜாஸ்தி ஆகும். அதை டிமாண்ட் பண்ணாம நீங்க கேர்லெஸ்ஸா விடுங்க, தண்ணி ஆயிடும். நன்றி சார்.